கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்க மீன் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் மண் பாத்திரத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு இந்த மீன் வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த திருக்க மீன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி இதை நண்டு குருமா மாதிரியும் நம்ம ரெடி பண்ணலாம். நான் இப்போ வந்து இதை காரக்குழம்பு மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக அதில் சேர்க்குற அந்த பூண்டும் மிளகும் தான் அதோட ஸ்பெஷலே. வயசானவங்க, இந்த முதுகு வலி, பேக் பெயின் இருக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ திருக்க மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பால் திருக்கைன்னு சொல்கிறது இதை. தாய்மாருங்க, பால் கொடுக்குற தாய்மாருங்களுக்கு இது ரொம்ப நல்லது. பால் நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம எப்படி குழம்பு ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை போய் நம்ம நறுக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சள் போட்டு நல்லாவே சுத்தம் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட அளவு வந்து 1/4 கிலோ. நான் சின்னமாக தான் வாங்கியிருக்கேன், பெரிய சைஸாக வாங்கலை. கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருக்கையை வந்து நல்லா நறுக்கிட்டு இது போல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். நல்ல பீஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். மீன் குழம்பு அப்படின்னாலே நீங்கள் மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த திருக்க குழம்பு நம்ம மண் சட்டியில் வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 தக்காளி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். லேசாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமே கரைஞ்சிரும். இந்த திருக்கையில் பார்த்தீங்கன்னா 65 செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அதில் முள் இருக்காது. குழந்தைங்க விருப்பமாக கறி மாதிரி சாப்பிடுவாங்க. அதுபோல் இதில் வந்து பெப்பர் கிரேவி அப்படின்னு இருக்குது. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி நண்டு கிரேவி மாதிரியும் இதை ரெடி பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த திருக்கையில் நம்ம வைக்கலாம். இப்போ நான் வந்து புளி ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லாவே வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், நம்ம மிளகும் சேர்ப்போம். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா கலரி விட்டுட்டு அந்த மீனை நம்ம போட்டு லேசாக இதில் வதக்கிக்கலாம். நல்லா கிரேவி மெத்தடு வந்த பிறகு நம்ம இதில் புளி கரைச்சி ஊற்றலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டால் போதும். தக்காளியும் சேர்த்துருக்கோம். நல்லா கிரேவி மாதிரியே நமக்கு இந்த குழம்பு ரெடியாகும். இப்போ நம்ம இதில் மீனை போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மீனை வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட நம்ம சேர்த்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவு அந்த கிளறினதுலேயே ஓரளவு நமக்கு அது வந்து வதங்கிரும். அந்த மீன் வந்து வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். நல்லா சூப்பராக எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சுங்க. ரொம்ப வாசமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கறி மாதிரி இருக்குது. அப்படியே கறி மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்குள்ள புளியை நம்ம அதில் கரைச்சதை விட்டுக்கலாம். தக்காளி வதக்கும் போதே லேசாக உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லேசாக அப்படியே கிளறி விட்டுறலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வைக்காமல் ஓரளவுக்கு நம்ம கெட்டிமமாக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூண்டும் மிளகும் நம்ம தட்டி சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு ஓரளவுக்கு வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில்
ஒரு 20 வெள்ளைப்பூண்டு நாட்டு பூண்டாக தோல் உரித்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நம்ம இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு அந்த மிளகு எல்லாம் நம்ம சேர்த்து விட்டாச்சு. நல்லாவே கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அந்த வெள்ளைப்பூடு இந்த மிளகு எல்லா சாரும் அதில் இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், இந்த வெள்ளைப்பூடு நம்ம வதக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம தட்டி போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சாப்பிட பரிமாறிக்குவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சூப்பராகவே குழம்பெல்லாம் வற்றிட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொழப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட பரிமாறிக்கலாம். தாய்மார்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஏற்ற திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.